தமிழ் தெலுங்கு தேசங்களில் எங்கு திரும்பினாலும் பாகுபலி மயம். ஏதோ பொது விடுமுறை விட்ட மாதிரி தேட்டர்களும் அவற்றை சார்ந்த இடங்களும் திருவிழா கூட்டம். குறிப்பாக மால்கள் அமைந்துள்ள சாலைகளில் வாகன நெரிசல் மூச்சு திணற வைக்கிறதா. எல்லாம் பாகுபலி மகிமை. இந்த கோலாகலத்திற்கிடையே ஒரு வருத்தம் தயாரிப்பாளர்களுக்கு. அது பாகுபலி படத்திற்காக தூக்கப்பட்ட அல்லது காட்சிகள் குறைக்கப்பட்ட தங்களின் படங்களை நினைத்துதான். கடந்த சில வாரங்களாக குறைந்தது 4 அல்லது 5 படங்கள் வெளியாகி வருகின்றன கோடம்பாக்கத்தில். தெலுங்கிலும் இதே நிலைமைதான். கடந்த வெள்ளிக்கிழமை பாபநாசம், பாலக்காட்டு மாதவன், பேபி, ஒரு தோழன் ஒரு தோழி மற்றும் பரஞ்சோதி போன்ற படங்கள் வெளியாகின. இந்த 5 படங்களுமே நல்ல மற்றும் பார்க்கக்கூடிய வகை படங்களே. பாபநாசத்திற்கு 400க்கும் மேற்பட்ட அரங்கள் கிடைத்தன. பாலக்காட்டு மாதவனுக்கு 150ற்கும் மேற்பட்ட அரங்கள் கிடைத்தன. மற்ற படங்கள் கிடைத்த அரங்குகளில் வெளியாகின. பாகுபலி 600 அரங்குகளில் தமிழ்நாட்டில் வெளியாகியுள்ளதா. ஆந்திராவில் 1500 அரங்குகளில் வெளியாகியுள்ளதா. பாபநாசம் ஓடிக்கொண்டிருந்த பல அரங்குகளில் இருந்து அந்த படம் தூக்கப்பட்டு அவற்றில் பாகுபலி வெளியிடப்பட்டுள்ளதா. பாலக்காட்டு மாதவன் ஓடும் அரங்குகளில் காட்சிகள் குறைக்கப்பட்டு அவற்றில் பாபநாசம் வெளியிடப்பட்டுள்ளதா. மல்டிபிளெக்ஸ்களில் பெரும்பாலானவை பாகுபலிக்கு முன்னுரிமை தந்துள்ளன. இதனால் சிறு படங்கள் நிலைமை ரொம்பவே சிரமமாகிவிட்டதா. இது குறித்து பாலக்காட்டு மாதவன் படத்தின் தயாரிப்பாளர் லாரன்ஸ் கூறுகையில், இந்த நிலைமைக்கு யாரையும் குற்றம் சொல்வதென்று தெரியவில்லை. பாகுபலி மாதிரி பிரம்மாண்டங்கள் வரும்போது எங்களை மாதிரி சின்ன படங்களின் நிலைமைதான் கஷ்டமாகி விடுகிறதா. படத்திற்கு நல்ல விமர்சனங்கள் வந்து படமும் பிக்கப் ஆகி ஓடும் நேரத்தில் இப்படி நிகழ்ந்து விட்டதா. இந்த பிரம்மாண்டத்திற்கு மத்தியில் எங்கள் படம் ஓடிக்கொண்டிருப்பதை நினைத்து ஆறுதல் அடைய வேண்டியதுதான். அடுத்த வாரம் நிலைமை மாறும் என்று கூறியுள்ளார்.